பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெண்களின் குளிப்பு. ஏற்கனவே நம்ம ஆண்களுடைய குளிப்பை பத்தி சுருக்கமாக தேவையான அளவு பார்த்தோம். இப்போ பார்ப்பது என்னவென்றால் பெண்களுடைய குளிப்பு என்ன, இது சம்பந்தமாக மார்க்க விஷயங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், குஸ்லுல் மர்அதி ககுஸ்லிர் ரஜுலி, பெண்களுடைய குளிப்பு என்பது ஆண்களுடைய குளிப்பை போன்றுதான் இல்லா, ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன, வேறுபாடுகள் இருக்கின்றன, டிஃப்ரெண்ட் இருக்கிறது, ஃபர்க் இருக்கிறது, இம்தியாஸ் இருக்கிறது. என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா, அன்னல் மர்அத லா யஜிபு அலைஹா அன் தன்குத ஸஃபீரத்தஹா, அதாவது பெண்கள் தலை முடிக்கு பின்னல் போட்டிருப்பாங்க, உருதுல சோட்டின்னு சொல்லுவாங்க, அதை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வாஜிப் இல்லை. எப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இன் வசலல் மாஉ இலா அஸ்லி ஷஅரி, ஒருவேளை தண்ணீர் அந்த முடிகளுடைய கடைசி பாகம் வரை செல்லும் என்றால் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பின்னல்களை சோட்டியை அவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் செல்லவில்லை, அவுக்காம செல்லாது அப்படின்னா அவுக்கணும், இதுதான் சட்டம். ஏனென்றால் கடமையான குளிப்பின் போது தலை முதல் கால் உள்ளங்கால் வரை கடைசி வரை உள்ள பாகங்கள் காய்ந்த பாகங்களாக இருக்கக்கூடாது. ஒரு முடி அளவு கூட தண்ணீர் செல்லாத காய்ந்த இடமாக இருக்கக்கூடாது. இருந்தால் குளிப்பு, கடமையான குளிப்பு ஆகாது, நிறைவேறாது என்பதுதான் மார்க்க சட்டம். இதற்கு பின்னால் ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸி உம்ம சல்மத, ஹஜரத் உம்மே சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நமக்கெல்லாம் தாயாக இருக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியராக மனைவியாக இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இன்ன இம்ராஅத்தன் காலத், நிச்சயமாக ஒரு பெண்மணி கேட்டால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி இம்ராஅத்துன் அஷத்து ஸஃப்ர ரஅஸி, நான் ஒரு பெண்ணாக இருக்கின்றேன், எனக்கு தலைமுடி அதிகமாக பலமாக பின்னலோடு இருக்கிறது. அஃப அன்குஸுஹு, என்னன்னா அதை பிரிக்கவா, அதை அவுக்கவா என்று கேட்டார்கள். லில் ஜனாபதி, பெருந்தொடக்கு இருக்கக்கூடிய குளிப்புல அவங்க கேட்கிற கேள்வி. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யுக்ஃபீகி அன் தஹ்ஷா அலைஹி ஸலாஸ ஹஷயாத்தின் மின் மாயின், அதாவது 3 முறை தண்ணீரை முழுமையாக தலை பாகத்தில் செலுத்திவிட்டால் அந்த தண்ணீரும் பின்னலை அவுக்காமல் தண்ணீர் சென்றடைந்து விட்டது என்று கருதினால் நீங்க பின்னலை அவுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு கூறினார்கள், சும்ம துஃபீதி அலா ஸாயிரி ஜஸதிகி, அதுக்கு பிறகு உன்னுடைய உடலுடைய எல்லா பாகத்திலும் தண்ணீர் செலுத்திக்கொள். ஃபஇதா அன்தி கத் தஹுர்தி, அப்படி செலுத்தி விட்டாய் என்றால் நீ சுத்தமாக்கி விட்டாய். இந்த ஹதீஸுடைய ஆதாரத்துல, இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், முஸ்லிம், திர்மிதியில இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. அந்த சோட்டியை, அந்த பின்னல்களை அவுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாகிறது. இங்கே இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் சொன்னவர் யார் என்று சொன்னால் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த செய்தி ஹஜரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது. முதல்ல செய்தி என்னன்னு பாருங்க. இன்ன அப்துல்லாஹி இப்னி உமர,
ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் யஅமுரு நிசாஅ பெண்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள், இத தசல்ல அவர்கள் குளிக்கும் பொழுது, அந்த பெண்கள் குளிக்கும் பொழுது பெண்களுக்கு சட்டத்தை சொன்னார்கள், மார்க்க ஃபத்வாவை கொடுத்தார்கள், ஷரியத்துடைய உசூலை சொல்லி காட்டினார்கள். என்னவென்றால் நீங்க குளிக்கும் பொழுது தலையில இருக்கக்கூடிய பின்னல்களை அவுற்று கொள்ளுங்கள், அவருங்கள், அது பின்னலோடைய இருந்து குளிக்க கூடாது என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொன்னார்கள். இதனை கேட்ட இந்த செய்தி யாருக்கு வந்து சென்றடைந்தது என்று சொன்னால் ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சென்றடைகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகாலத் ஆயிஷத்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யா அஜபன் இப்னி உமர், ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவை பார்த்து இந்த செய்தி அவர் மூலமாக கிடைத்தது என்ற செய்தியை கேட்டவுடன் கண்டவுடன் அஜபன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆச்சரியப்பட்டார்கள். யஅமுரு நிசாஅ, என்ன அவங்க வந்து கட்டளை இடுகிறார்களா, இதன் தசல்ல அந்த பெண்கள் குளிக்கும் பொழுது பினக்தி ரூசிஹின்ன தன்னுடைய தலை பின்னல்களை அவுக்க வேண்டும் என்று என்பதாக சொல்லிவிட்டு சொல்றாங்க, அஃபலா யஅமுருஹுன்ன ஐ யஹ்லிக்ன ரூஸஹுன்ன, என்ன ஒருவேளை சொல்ல போனால் இந்த அளவுக்கு சொல்லிடுவாங்க போலக்கு அவங்க, அதாவது பெண்கள் எல்லாம் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டோம், அப்போதான் தண்ணீர் போய் சேரும், அப்போதான் குளிப்பு கடமையான குளிப்பு பெருந்துடக்கூடிய குளிப்பு ஆகும் என்பன்ற அளவிற்கு அவர்கள் கட்டளையிட்டு விடுவார்களா என்ற அளவுக்கு ஆச்சரியமாக ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இங்க ஒரு கேள்வியை வினாவை வைக்கிறார்கள். அதை வைத்துவிட்டு தான் சொல்லக்கூடிய நோக்கத்தையும் கருத்தையும் சட்டத்தையும் சொல்கிறார்கள். லகது குந்து அக்தசிலு அனா வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் என்னுடைய ஹபீப் என்னுடைய கணவர் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குளித்து கொண்டிருக்கின்றோம். மின் இனாயின் வாஹிதின், ஒரே பாத்திரத்தை கொண்டு, ஒரே பாத்திரத்தை கொண்டு நாங்கள் குளித்து கொண்டிருக்கின்றோம். வமா உஸீது அன் அஃப்ருக அலா ரஸி ஸலாஸ இஃப்ராகாத்தின், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நானும் ரசூலுல்லாவும் குளிப்போம். அப்படி குளிக்கும் பொழுது என்னுடைய தலை மீது 3 முறை முழுமையாக தண்ணீர் செலுத்துவேன். அதற்கு மேல ஒமா உஸீது, நான் எதையுமே அதிகப்படுத்தல, கடமையான குளிப்பு இப்படிதான் குளிச்சோம், தண்ணீர் போய் சென்றடைந்து விடும் என்பதாக ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய ஃபத்வாவுக்கு பதிலளிக்கிறார்கள். இங்கே நோக்கம் என்ன? இதுவும் முஸ்னத் அஹ்மத் அதே மாதிரி முஸ்லிம்ல இடம்பெற்ற இந்த ஹதீஸாக இருக்கிறது. இந்த 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஒன்றுமே கிடையாது, ஒன்னே ஒன்றுதான். பின்னல்களை அவுக்காமல் தண்ணீர் செல்லும் என்று சொன்னால் அவுக்க வேண்டிய அவசியமில்லை. பின்னலை கலட்டினால்தான் அவுத்தாதான் உங்களுக்கு தண்ணீர் போய் சென்றடையும் என்றால் அவுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவ்வளவுதான். இதை நாம் உசூலாக எடுத்துக்கொண்டு 2 பேர் சொன்ன விஷயமும் ஒன்றுதான். அங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய கருத்து என்னவென்றால், பின்னல் நீங்கள் அவுக்காமல் முழுமையாக தண்ணீர் செல்லாது, எனவே அவுத்து கொள்ளுங்கள் அவங்க கட்டளை இட்டாங்க. இங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, எல்லாருடைய பின்னலும் அப்படி இருக்காது, சிலருடைய பின்னல் ரொம்ப டைட்டா இருக்கும், சிலருடைய பின்னல்கள் மிகவும் பலகீனமா இருக்கும், 3 தடவை தண்ணீர் ஊத்தினா போய் சென்றடையும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண்கள் அவுக்க வேண்டிய அவசியமில்லை. யாருக்கு சென்றடையாதோ அப்படிப்பட்ட பெண்கள் அவுத்து கொள்ள வேண்டும் என்பதாக ஃபத்வாவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் மார்க்க சட்டத்தின்படி எல்லா அமல்களையும் தெரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்கள் EMS என்ற ஆன்லைன் கோர்ஸ்ல மீட் மூலமாக, அதே மாதிரி சனல் குர்ஆன் என்ற
ஒரு மதரசா ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக எல்லா கல்விகளையும் தமிழ், ஆங்கிலம், அறிவியல், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், கணிதம், அரபி, உருது இலக்கணத்தோடு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பெண் ஆசிரியர்கள் மூலமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள் மூலமாக, அதாவது தகுதிக்கு ஏற்றவாறு அவர்கள் நல்ல கல்வியை படித்த நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு இதை நாங்கள் சேவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே யாருக்கு தேவையோ அவர்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 9159258243. உங்களுடைய சேவகன் ஹாஃபிஸ் மௌலவி ஹாஜர் ரஹ்மத்துல்லா ஹுசாமி ஹைதராபாதி விஷாரபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.